ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஸ்பைசியான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் சிக்கன் சுக்கா வந்துட்டு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒயிட் ரைஸ், பூரி அண்ட் கீ ரைஸ், பிரியாணி ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எள்ளு வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதுனால எள்ளு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அண்ட் இது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கருப்பு எள்ளு தான் எடுக்கணும். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அதை நல்லாவே தண்ணி இல்லாமல் எடுத்துரும். அண்ட் நமக்கு தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைக் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் அண்ட் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது அண்ட் ரொம்ப வதக்காமலேயும் இருக்கக்கூடாது. அண்ட் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கிக்கலாம். ஸோ ஒரு 1 கிலோ சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இது கூட நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு ஆப்ஷனல், இது கூட ஆட் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ண வேண்டாம், எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 5 to 10 minutes இந்த ஆனியனோடைய நல்லாவே வந்துட்டு வதங்கட்டும் சிக்கனும் உருளைக்கிழங்கும். அதுக்குள்ளே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு 5 minutes கிட்ட வதங்கட்டும். யாரெல்லாம் சிக்கன் சுக்கா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது கூட ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 minutes or 15 minutes கிட்ட நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இந்த தண்ணியெல்லாம் நல்லாவே கொதிச்சு வந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் வந்து பவுடர் பிளெண்ட் பண்ணோம்ல, அந்த பவுடரை இப்போ இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அண்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு அந்த எள்ளு மிளகு பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இந்த எள்ளு மிளகு வந்துட்டு நீங்கள் தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம் பவுடர் பண்ணி. எப்போல்லாம் சிக்கன் ஐட்டம் செய்வீங்களோ அப்போல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது நல்லாவே குக் ஆகி வந்த பிறகு இந்த மசாலா ஆட் பண்ணி ஒரு 5 minutes குக் ஆகி வந்த பிறகு இதை வந்துட்டு ஆஃப் பண்ணி நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க கலரே நல்லா டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அண்ட் இது கூட நல்லா நிறைய வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், பிரியாணி, கீ ரைஸ்னு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.